அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்தே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? மக்களமா இருக்கு, நம்மளுக்கு என்னங்க சார். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவினுடைய ஊழல் பட்டியலும் வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வள்ளுவம் நேயர்களுக்கும் ராபின்சனுக்கும் என்னுடைய நன்றிகள். திமுகவை பற்றி அவர்கள் அவதூறு சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், தீய சக்தி என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 4 மாதம் ஆகிவிட்டது, 100 நாட்களை தாண்டி விட இருக்கிறார்கள். அவர்கள் பட்ஜெட் தொடர் மட்டும் ஏன் வெயிட் பண்ண போறாங்களோ தெரியல. ஏன்னா ஒயிட் பேப்பர் தான் வந்தாச்சு, 3 ஒயிட் பேப்பர் வந்தாச்சு. அதுலயே ஊழல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா என்ன ஊழல் கொண்டு போறாங்க? அண்ணாமலை ஒரு ஊழல் பட்டியல் கொண்டு வந்தார். அதை தவிர மீதி கட்சியெல்லாம் அண்ணா திமுகவும் ஊழல் பட்டி கொண்டு வந்தாங்க. அதை தவிர இவங்க என்ன புதுசா ஊழல் கட்டி கொண்டு போறாங்க தெரியல. இருந்தாலும் முதலமைச்சர் சட்டசபையில் பேசும் பொழுதும் சரி, கரூரில் பேசும் பொழுதும் சரி, தோண்டத்தோட வந்திருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப தோண்டி 100 நாள்ல தோண்டி நாங்கள் என்ன வந்ததுன்னு தெரியலையே. சுண்டலி வந்ததா இல்ல மூஞ்சோர் வந்ததா ஒண்ணு புரிய காணுமே. ஆக மொத்தம் முதல்வருடைய எண்ணம், முதல்வருடைய அணுகுமுறை நன்றாக இருந்தாலும் எனக்கு என்ன சந்தேகம், அதிகாரிகள் முதலமைச்சருடன் ஒத்துழைக்கவில்லையா என்று. இல்லைன்னா இத்தனை நாள் வந்திருக்கணுங்க ஊழல் பட்டியல், ஏங்க டெலே ஆகுது? ஆக கட்சியில ஒன்னும் எழுதி கொடுக்கறவங்களுக்கு ஆள் இல்லையா? இல்ல தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒன்னும் அமைப்பு வரல, யாருக்கு பொறுப்புன்னு தெரியலையா? ஆதவர்ஜுன் தான் கொஞ்சம் 2-3 நாளாவே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு, ஏன் தெரியல. இவர் வேற கர்நாடகாவுக்கு போற சிஎம், 1ஆம் தேதி ராகுல் காந்தி வேற வராரு. ஸோ தமிழ்நாடு அரசியல் பரபரப்புன்னு ஆகுது. 5ஆம் தேதி பட்ஜெட் கொடுக்க போறாங்க, 6ஆம் தேதி ஊழல் பண்ணி கொடுத்தாங்கன்னா பட்ஜெட்டுடைய நிலைமை என்ன? அரசாங்கம் பட்ஜெட் மேல முக்கியமா இருக்குதா இல்ல ஊழல் பட்டியல் மேல முக்கியமா இருக்கா தெரியலையே சார். இதுக்கிடையில வேற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிழல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதுவும் அரசியல் களத்துல ஒரு பெரிய பேசு பொருளா ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் நிழல் பட்ஜெட் அனுப்பி வைக்குது. ஏன் தெரியுமா? நீங்க சஜஷன் கொடுத்தாது நிழல் பட்ஜெட் தானே அது. அதுல நான் தப்பு ஒண்ணும் பாக்கல. இப்ப சப்போஸ் நீங்களும் பேசுறீங்க ராபின்சன், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா வருது. சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே 8 வழி சாலை 40,000 கோடியில போட போறீங்க. அதை நீங்க தனி ஒரு பக்கமா போனாலும் சரியா இருக்கும்ட்டு நான் சொன்ன தப்பு இல்லையா? அதுவும் பட்ஜெட் தானே, அதுவும் நிழல் பட்ஜெட் தானே. ஆக மொத்தம் அன்புமணி ராமதாஸ் சொன்னது வரவேற்கத்தக்கது. அன்புமணி கையில் கட்சி போகிவிட்டது. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் விஜயுடன் நெருங்க இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிழல்லாம் இருக்கிறது. கடைசியில் அவர் விஜய் நிழல் ஆகிடுவாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஓகே, சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் சொல்றாங்க, வருங்கால அமைச்சர் இன்னும் கொஞ்ச நாள்ல அமைச்சராக போறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வாழ்த்தி பேசுறாங்க. இது தாவேக்காவோடு கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சமிக்கையா பார்க்கலாமா சார்? எப்பொழுதுமே ஒரு பத்திரிகையாளனாக ராபின்சனும் சரி, ராஜகோபாலும் சரி, வயது முதிர்ச்சி அடைந்தாலும் சரி, இளைஞராக பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாசுடைய துணைவியார் மந்திரி என்றால் திருமாவளவனுடைய வன்னி அரசு வெளியே போகிறாரா என்ற கேள்விக்கு நான் முதல் சொல்லியாக வேண்டும். அப்புறம் தான் இதுக்கு வரணும். வன்னி அரசு வெளியில போக மாட்டார், இந்த அம்மா மந்திரி ஆக மாட்டாங்க. ஏன்னா வன்னி அரசனுடைய ஈடுபாடு, அவங்களுக்கு 2 எம்பி இருக்குது லோக்சபால, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தவிர அன்புமணி ராமதாஸ் ஒரு எம்பி இருக்காங்க. இது 2த்தையும் பாத்தீங்கன்னா வெயிட். ஆனா 4 எம்எல்ஏ இருக்காங்க அன்புமணி ராமதாஸ்க்கு. இதுல பேலன்ஸ் பாப்பாரு விஜய். அவங்க 2 பேரையும் வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க விஜய். காரணம் என்ன என்று கேட்டால், இங்க எதிர்கட்சியெல்லாம் உடைப்பது என்பது நடுவில் நின்றுருக்குது. இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால. இல்லை என்றால் 20 எம்எல்ஏக்களை உடைத்தாரே ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி தனக்கே வந்துட போகுது. இந்த அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்க வேண்டாம், விடுதலை சக்தி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆனால் தமிழகமும் சரி,
தமிழகத்தில் திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் விஜயுடன் தானே இருக்கிறது இப்போது. ஓகே. ஏதாவது ஒரு கட்சி எது சொல்லுங்க பாப்போம். திமுக பாஜக சொல்லுவீங்க. இப்ப பாஜக இருந்து பாதி பேர் அங்க போறாங்க. ஏற்கனவே சிடி நிருக்குமார் அங்கேதான் இருக்காரு. பாஜக இருந்து வந்தவர் தான். அவர் RSS காரரு. சரி. பட் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அமைப்பை அவர் உருவாக்குகிறாரோ விஜய் என்பதுதான் என் மனதில் சந்தேகம் எழ ஆரம்பித்து விட்டது. தமிழ் தேசிய அமைப்பா? காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் எக்ஸப்ட் டிஎம்கே வச்சிருக்காருல்ல. நீங்க ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி காங்கிரஸ் தவிர எல்லா கட்சியும் அவர் வச்சிருக்காருங்களே. நீங்க ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க நரேந்திர மோடி கிட்ட இல்லைன்னு. ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டுல சொல்லுங்க விஜய் கிட்ட இல்லைன்னுட்டு. எல்லா கட்சியும் விஜய் கொடுக்காங்களே. இது கரப்பாம்பூச்சி வந்ததோ இல்லையோ தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சது. அது அகில இந்திய அளவில் போயிட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இப்போ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் இந்த அன்புமணி ராமதாஸ் அமைச்சரவையில் சேர மாட்டார், வெளியே இருந்து தான் பண்ணிட்டு இருப்பாரு. அது திருமாவளவுக்கும் பயமுறுத்திட்டே இருப்பாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா. ஏன்னா வித்தவுட் பார்ட்டிசிபேஷன் என்னென்ன இழுக்கணுமோ எல்லாம் இழுத்துருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகே சார், பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலும் வெளியே வரும்னு அழுத்தம் திருத்தமாக சொன்ன மரிய வில்சன் அவர்கள் யாருடைய ஊழல் பட்ஜெட் வெளியே வரும், ஊழல் பண்ண விவகாரம் வெளியே வரும், எந்த துறையில இருந்த ஊழல் வெளியே வரும்ன்றத சொல்ல மறுக்கிறாரு. ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் திமுக விமர்சிச்சுட்டு போயிட்டாரு. எப்படி எடுத்துக்கலாம் இதை? என்னை பொறுத்த மட்டும் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது, நகராட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதற்குள்ளாக குறைந்தது 5 மந்திரிகள் மீது அவர் அமைச்சர் பட்டியல். முதல்ல செந்தில் பாலாஜி, அடுத்தது ஏவா வேலு, அதுக்கு அடுத்தது ராஜகண்ணப்பன், அதுக்கு அடுத்தது பெரியசாமி என்று வரிசைய பட்டியல போகும். எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, 100 நாள் ஆச்சுங்க. விஜய் அவர்களே, ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கீங்களா? இல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களா? போஸ்ட்போன் பண்றீங்களே தவிர அந்த வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் வரல ஒண்ணும். ஏன் செந்தில் பாலாஜியினுடைய மீது கோர்ட் வந்து நிறுத்திடுச்சு. ஆனாலும் கோர்ட் மீது அழுத்தம் தந்து எங்களுக்கு இதை முடித்தாக வேண்டும் என்று ஒரு கேஸ்ல பண்ணிருக்காங்க. அவர் மேல 5 கேஸ் இருக்கு ராபின்சன். இந்த கேஸ்ல பிடிக்கலாம்ல? இல்ல இந்த கேஸ்ல பிடிக்கலாம்ல? ABCDE 5 கேஸ் இருக்குங்க. இந்த கேஸ்ல பெயில் கிடைச்சிருச்சு. இந்த கேஸ்லயோ எங்க பிடிக்கல? எல்லாமே இடி சம்பந்தப்பட்டது இல்லையா, தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது. அதுதான் ஒரு புது கேஸே போடலாமாங்க. அந்த குதிரை பேரன் புது கேஸ் போட்டாங்க, அது அப்படி நிறுத்திடுச்சே. அது ஃபர்தரா மூவ் ஆகலையே. சார், வைத்தியலிங்கம் அவர்கள் மீதும் ஏதோ ஒரு கேஸ் வந்து திரும்பவும் அதை வந்து தொடரப்போகுது தமிழக அரசுன்னு சொல்லிட்டு செய்திகள் காலையில இருந்து வந்துட்டு இருக்கு சார். ஆமா, இப்ப வைத்தியலிங்கம் தான் திமுக வெளில வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேற்கால சேரப்போறாருங்களே. அந்த கேஸ் அதுக்காக தான் பண்றாங்க அத்தை. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், நம்ம வைத்தியலிங்கம் 3 பேருமே ஸ்டாலின் ஐயாவே சொல்லிட்டாரு, நீங்க வெளில போதுன்னா போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து திமுக அசெம்பிளில கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, நீங்க போதுன்னா போல. வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குஷி இல்லாத இருக்காங்க. வயத்துல ஒரு புழுக்கம் இருக்குது அவங்களுக்கு. அது வெளில வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கான ஒரு வழிமுறையோ என்ன, இந்த கேஸை காமிச்சுன்னு வெளில வந்தாலும் வந்துருவாரு. இதுவும் ஒரு குதிரை பேரமாகத்தான் கருதப்படும். ஓகே, விஜய் அரசு எது செஞ்சாலும் குதிரை பேரம் தான். அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போக்கு வருதுங்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், குதிரை பேரம் இருக்குதோ இல்லையோ, தமிழகத்தில் திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் விஜய் அமைச்சரவையில் 1 செப்டம்பர் அக்டோபர்ல இருக்க போது பார்த்துட்டே இருக்கு. எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே சார், பேச்சு வந்து தடாலடியா இருக்கு. 4 பேரை தூக்க போறோம், விரட்டுறோம், ஓடுறாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா செயல்பாட்டுல அந்த தடாலடித்தனம் இல்லையோ தாவேக்கா கிட்ட? வேகம் இருக்குன்னு சொன்னீங்க, அதுல வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, மெதுவா போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தடாலடி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் பட்ஜெட்டுக்கு ஒருவேளை அவங்க பிஸியா இருக்காங்களோ அல்லது அமைப்புக்கு பிஸியா இருக்காங்களோ தெரியவே இல்லைங்க. ஆனால் தாங்கள் சொல்லுவது மாதிரி அந்த முதல்ல இருந்த வேகம் இப்ப இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஒரு அரசியல் பத்திரிகையாளனாக நான் ஒன்றே ஒன்று பார்க்கிறது, பாஜக தான் கரப்பாம்பூச்சிக்கு பயந்து சொன்னா கூட காங்கிரஸ் பயந்துடுச்சு. இப்ப ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிங்கிறது ஆல் இந்தியா காக்ரோச் கமிட்டி ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து ஏன்னா காக்ரோச் தான் ஓட் பேங்க், காங்கிரஸ் ஓட் பேங்க் எடுக்க போறாங்க, பிஜேபி ஓட் பேங்க் எடுக்க போறாங்க. ஆனா எங்க தாவேக்கா அது இருக்கிற ஒரு பதில் சொல்லல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகல, இருந்தாலும் அவருக்கு சாதகமாக யாருமே பண்ணல. எம்பி இல்லைன்னு சொல்லலாம்.
ம். எங்ககிட்ட எம்பி இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியால் வளர்க்கப்பட்ட இந்த தாவேக்கு ஆதரவு இருந்தாலும், அரசாங்கம் இருந்தாலும், தினம் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க பயமுறுத்திட்டு இருக்காங்களே, இன்னைக்கு வித்ட்ரா பண்ணுவேன், நாளைக்கு வித்ட்ரா பண்ணுவேன். எங்களை பாலன் இல்லத்துல போறதா கூட ஏன் தமிழ் வெற்றி கழகம் போல? இதெல்லாம் ஒரு பேச்சு இருக்குது. ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகம் ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனதை பத்தி ஏன் ஒரு போராட்டத்தை பத்தி ஒரு பேச்சு வரல? சார் அறிக்கை விட்டுருந்தாங்க சார், அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா அந்த அறிக்கை வந்து ரொம்ப தாமதமா வந்தது, விமர்சனத்துக்குள்ளானது. விமர்சனத்துக்கு அப்புறம் தான் அந்த அறிக்கை வந்தது. எல்லாரும் கேட்டப்பதான் 2 நாள் கழிச்சு வந்தது. முதல்ல இப்போ ஸ்டாலின் விடல. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆசிரியர் அருண் ராம் என்பவர் தலைங்கம் எழுதியிருக்கிறார். இன்று திங்கட்கிழமை நான் அது படித்தேன். தமிழ்நாட்டிலேயே அந்த காக்ரோச்சுக்கு இம்பாக்ட் இல்லைன்னுட்டு. என்ன கேட்டீங்கன்னா 2, 3 அது விஜய் வந்துட்டாரு. ஓகே. 2வது வந்து தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷன் அதிகம் 69%. அதனால இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க பண்றதுக்கு. தமிழ் வெற்றி கழகத்திற்கு வந்து இப்ப காக்ரோச்சினுடைய அஃபெக்ட் இருக்குதோ இல்லையோ, ஜென்சின்னு எல்லா கட்சியிலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பண்ணது திமுக தான். ஓகே. இப்ப ஜென்சின்னா 35 வயசு கீழே கிடையாது. யங் லீடர்னா உதயநிதி, ராகுல் காந்தி யங் லீடர் கிடையாது. ஜென்சின்னா 18ல இருந்து 25 வயசு இருந்தாதான் ஜென்சி. ஓகே. 25 வயசு மேல இருந்தா கிடையவே கிடையாது. இப்போ இன்னமும் நீங்க ராகுல் காந்தி இளைஞர் தலைவர்னு சொல்லுவீங்களே, 60 வயசு ஆக போகுதுங்களே சார். ஆனா அந்த ஜென்சிகெல்லாம் சேர்ந்துதான் விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் அவர் யாருமே வரல தமிழ்நாட்டில இருந்து. அதனால தான் வரல. இப்போ ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே ஜென்சி தானே உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தாங்க. ஆமா. சோ அவங்க எல்லாம் ஏன் இப்ப சைலண்டா இருக்காங்க? அதுக்கு ஏன் விஜய் சைலண்டா இருக்காரு? சோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் இந்த ஜென்சி ஏன் தமிழ்நாட்டில் எடுபடாமல் போனது? காரணம் விஜயனுடைய ஒரு ஆதிக்கம். அந்த ஹனிமூன் நின்று போகுது, ஜிக்குன்னு போகுது, 3 மாசம் போகுது. ஆனா பட்ஜெட்ல வந்து நான் வந்து ஊழல் பட்டியல எடுப்பறேன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில ஊழல் சொன்னாங்க. அதை பத்தி கேஸ் வரவே இல்லை. ஃபர்தர் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நான் சொன்னதை ரிப்பீட் பண்ற காரணம் என்ன என்று கேட்டால், வெள்ளை அறிக்கை என்பது ஊழல் அறிக்கை. அதன் மீது அவர்கள் கமிட்டி போட்டு சிபிஐக்கு ரெஃபர் பண்ணிருக்கணும். ஓகே. அது இப்ப எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்க. ஒரு எக்ஸ் அமௌண்ட் போச்சு, மிஸ்டர் ஏக்கு எக்ஸ் அமௌண்ட் போச்சு, மிஸ்டர் பிக்கு ஒய் அமௌண்ட் போச்சு, மிஸ்டர் சிக்கு இவ்வளவு போச்சு. இது 3 சேர்த்துட்டு அரசாங்கத்திற்கு இவ்வளவு குற்றம் சேர்த்திருக்கிறார் செந்தில் பாலாஜி, இத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் என்று சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் ஆக்ஷன் போட்டு கேஸ் போட்டிருக்கலாமே. அந்த வெள்ளை அறிக்கை 5 வெள்ளை அறிக்கை வைத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்துக்கொண்டு ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போடணும்னு நினைச்சாரு விஜய். அது எங்க போச்சு? அதுவும் வாய்மூன்று இருக்காங்களே, ஏன் அது? இதெல்லாம் ஒரு தெரிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இது மீண்டும் மீண்டும் வந்து ஊழல் நாங்கள் வெளியிட போறோம், வெள்ளை அறிக்கையில கொடுக்க போறோம், பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொடுக்க போறோம்னு சொல்றது, சட்டமன்றத்தில் பேசும்பொழுது வாக்குவாதத்துக்கும் விதந்தாவாதத்துக்கும் இது வந்து போய் சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, கண்டிப்பாக சேரும். நீங்க கேட்கறது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். அதுல வந்து ஒரு சேரத்துக்குரிய அறிகுறிகள் நான் பார்க்கிறேன். திமுகவை ஒரு முடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்களே, ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு பின்னடைவைத்தான் தமிழ் வெற்றி கழகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இருந்து என்ன இருந்தாலும் விஜய் மீது இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி இன்னும் இருக்குதுங்க பொதுமக்களிடையே. அது இன்னும் மறையல. அது மறைவதற்கு முன்னதாக இவர் ஆக்ஷன்ல காமிக்கணும். ஆக்ஷன்ல காமிச்சாதான் ஜனங்க வந்து ஒரு மரியாதை வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஆக்ஷன்ல காமிக்காத இருந்தால்தான் ஸ்டாலின் தோத்து போனாரு. ஓகே. ஆக்ஷன்ல காமிச்சதுனாலதான் ஜெயலலிதா வின் பண்ணாங்க. ஆக்ஷன்ல காமிச்சதுனாலதான் நரேந்திர மோடி 3 வாட்டி வின் பண்ணாரு. பொதுமக்கள் இந்த ஜென்சி வருவதற்கு முன்னதாக எல்லாரும் ஆக்ஷனை பாக்குறாங்க. வெறும் ஆக்ஷன் கிளாப் பண் அப்படிங்கிற அது கிடையாது. அது நிறைவேற்ற வேண்டும் தங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம். இன்னும் நிறைய வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லையே விஜய். பட்ஜெட் தொடர்லயே எல்லாமே இடம்பெற்றோம். பணம் கிடையாதுங்க. பட்ஜெட் நோட்டு அடிப்பீங்களா? நிர்மலா சீதாராமன் நோட்டு அடிக்க முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க மோடி கிட்ட போய் பணம் கட்டிட்டு வாங்கி தருவீங்களா? இந்த சட்டியில இருந்தா தான் ஆப்பிள் வரப்போகுதுங்க. சட்டியில் இல்லவே இல்லைங்களா தம்பி? நான் இப்பொழுது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை விஜயனுடைய வாயிலிருந்து நான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லல. கஜானா காலின்னு சொன்னாரு. அந்த கஜானா காலியா இருக்கும்போது எப்படி இந்த வாக்குறுதி நிறைவேற்ற வரி போட போறது இல்லை. எல்லாமே இனாமா கொடுக்க போறீங்க.
ஒண்ணுமே இல்லைங்க. ராபின்சன், எனக்கு ஒரு 100 ரூபாய் சம்பளம் வருதுங்க. ம். நான் வந்து 90 ரூபாய் செலவழிக்கிறேன், 10 ரூபாய் மீச் பண்றேன். ம். ஆனா நான் வந்து ராபின்சன் எனக்கு ம். வந்து 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு 100 + 100 200 ஆச்சுன்னா நான் எப்படி ம். கடனை திருப்பி தருவேன்? ஓகே. விஜய் எப்படி திருப்பி தர போறாரு? ம். அதற்காகத்தானே அண்ணாமலை சொன்னார், ஒவ்வொரு தாவேகா ஆட்சி நீடித்தால் ஒவ்வொரு மீது 15 லட்சம் கடன் இருக்கும் 2031 சொன்னாரு. ம். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் திமுக அரசு வந்து 3 லட்சம் கடனை விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ம். இப்ப விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? சார் இப்போ அதுலயே வந்து ஆட்சிக்கு வந்த 3 மாதங்கள்லயே 20,281 கோடி கூடுதல் கடன் வாங்கியிருக்காங்கன்னு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து சொல்லியிருக்காரு சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. ஆமா 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 அது ரிசர்வ் பேங்க், அதுக்கு ரிசர்வ் பேங்க் டேட்டாலே இருக்குதுங்களே. ம். அவர் சொல்றது உண்மை, உதயகுமார் சொல்வது உண்மை. ஆக மொத்தம் இன்னும் கடன் வாங்கி நீங்க பட்ஜெட் போட்டுட்டு கடன் சுமையை ஏத்துறீங்களே தவிர வரி சுமையை ஏத்த மாட்டேங்கிறீங்க. வரி சுமையை குறைக்கிறீங்களே. இது பேலன்ஸ் எப்படி போகுதுங்களே, தராசு இப்படி இருந்தாலும் தராசு இப்படி இருந்ததுன்னா அது வந்து அளவுகோல் இல்லையே. ஓகே, இப்போ திமுகவோட முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வார்களா செய்ய மாட்டார்களா? 3வது நாளாக செந்தில் பாலாஜி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆஜராகியிருக்காரு, நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. என்ன நடக்குது, விசாரணையில என்னென்னதான் நடக்குதுன்ற ஒரு கேள்விலாம் இருக்கு சார். திமுக அமைச்சர்களை கைது செய்வார் விஜய். ம். அது டைம் பார்க்கிறார். அவர் தன்னுடைய டயத்தை பார்த்து பண்றாரு. கண்டிப்பா அவர் செய்வார். சார் பேசுனதுக்கெல்லாம் கைது செய்கிறார் சார். மார்கண்டேயன் ஒருத்தர் முதுக எலும்பு உடைப்பேன்னு சொன்னதுக்கெல்லாம் கைது பண்றாங்க. ஆனா போதிய ஆதாரங்கள் இருந்தும் ஒரு சிலரை கைது பண்ண தயங்குகிறது தாவேகா அரசு. தயங்குறது சொல்ல முடியாது. எவிடன்ஸ் ஒன்றும் போலீஸ் கிட்டே இருந்து கிளியரன்ஸ் வந்தாதான் சீஃப் மினிஸ்டர் ஓகே எஸ் நோன்னு சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை தாவேகாக்கு அந்த மார்க்கண்டேயனை சொன்னது இன்னைக்கு உதயநிதி போய் பார்த்துருக்காரு. எல்லாரும் கேட்டாங்க, கனிமொழி தான் பார்த்தாங்க, உதயநிதி பார்க்கல. உதயநிதி பார்த்துட்டு வந்துட்டார் மார்க்கண்டேயனை. மார்க்கண்டேயன் 15 நாள் உள்ள போட்டாங்க. அவர் பேசியது தவறு. உங்களுக்கு எவிடன்ஸ் கரெக்டா இருக்குதுங்க உங்க எதிர்க்கே. ஒண்ணு வேணா நீங்களே ராஜகோபாலன் சார் உங்களை நான் குத்துவேன்னு சொன்னா நான் மத்ததான் நான் ராபின்சன் மேல கேஸ் போடலாமே. நீ அன்லெஸ் யூ வித்ட்ரா த ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? ஸோ ஆக மொத்தம் அந்த மார்க்கண்டேயன் விஷயம் தனி, இந்த விஷயம் தனி. சார் அதே போல மாணவர்கள் போராட்டம் தமிழ்நாட்டிலும் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு இடம் கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த போராட்டத்தில் மிஸ்ஸிங் விஜய் சார்னு சொல்லிட்டு புகைப்படங்களோடு அங்கே வந்து ஒரு பெரிய முழக்கமும் ஏற்பட்டிருந்தது. தாவேகாவுடைய அமைச்சர்கள் அங்கே போய் கடைசி நாள் போராட்டத்தில் பேசும்பொழுது தாவேகா அமைச்சர்களை விமர்சித்து வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் பேசுனதெல்லாம் இருக்கு. அதனால கம்யூனிஸ்டுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு வந்திருக்கிறதா பார்த்துருக்கிறோம். அவங்களே சொல்றாங்களே, நம்ம ராபின்சன் ராஜகோபால் ஏன் சொல்லுவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே கழுத்தா இருக்கிற கட்சி தான் பேரு கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது. யாரா இருந்தாலும் கழுத்தா இருப்பாங்க. திமுக இருந்தபோது கழுத்தா இருக்கிறாங்க. இப்ப அரசியல் ரீதியாக என்று முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்றுக்கொண்டாரோ, என்றைய தினம் காங்கிரஸ் பதவிக்கு லெட்டர் கொடுத்ததோ, மறுநாள்ல நாங்க திமுக கூட்டணியில் இருக்கோம்னு சொன்னாங்க. 2 நாளுமே அங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க, நான் சப்போர்ட் பண்றேன்னுட்டு. இப்ப சொல்றாங்க விஜய் ஆட்சி 5 வருஷம் நீடிக்கும்னு சொல்லி. அப்படி தொங்கல் விட்டுருவாங்களா அப்ப கம்யூனிஸ்ட்? அந்த 4 எம்எல்ஏக்காக அரசாங்கமே கீழே ஊந்துருமா? கிடையாது. அதான் விஜய் செய்வது சரி. விஜய் செய்வது 100க்கு 100 சரி. இவங்க பாட்டுல ஆங்கிலத்தில் சொல்வார்களே குத்து பின் பிரிக்ஸ்னுட்டு, இவங்க இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம். அதுதான் அவர் பாக்குறாரு. சொந்தமா நான் வந்து 120 130 எம்எல்ஏ வரத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு. வந்துருச்சுன்னா இவெல்லாம் கைட்டு விட்டுருவாரு. கம்யூனிஸ்ட் செய்தது தவறு. கம்யூனிஸ்டுடைய இடத்துல போய் விசில் அடிக்காதே வெளில போ, அந்த போனவங்க 2 பேரும் நர்மல்குமார் எல்லாம் கேலி பண்ண தவறு. நீங்க விருந்தாளியா வந்திருக்காங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு. சார் ஆனா மாணவர்கள் கேட்ட ஒரு கேள்வி நியாயமானதா இருந்தது சார். பாஜக என்ற வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. போய்கிட்டே இருக்காங்க சார் அமைச்சர்கள். தம்பி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன், சொல்றது சொல்லக்கூடாது ஒரு விஷயம். இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து ஏன் சைனா சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். சைனா கிட்ட நாங்க பேச மாட்டோம், சைனா விட்டு உதவி வாங்க மாட்டோம்னு சொல்லட்டுமே கம்யூனிஸ்ட். இவர் போய் பாஜகவுக்கும் விஜய்க்கும் உறவு இல்லைங்க, கொள்கை எதிரி சொல்லிட்டு அப்புறம் எப்படிங்க நீங்க முடிச்சு போடுறீங்க? பாஜகன்ற வார்த்தையே வரல சார் அமைச்சர்கள் வாயில இருந்து கூட. எதுக்குங்க வரணும்? அவங்களும் திமுக பாஜக சொல்லி வந்தாங்க, பதவி வரல. இவர் ஏன் சொல்லணும்? விஜய் சொல்லுவது சரிதான். பாஜக இதுல இல்லவே இல்லைங்க தம்பி. ஒரு எம்எல்ஏ வச்சு எங்க பயப்படுறீங்க? 57 எம்எல்ஏக்கே பயப்படல அவரு.
ஒரு எம்எல்ஏ அதுக்காக பூச்சி காமிக்காதேங்கிறாரு விஜய். சார், தர்மேந்திர பிரதானை டெல்லியில வந்து ராஜினாமா பண்ண சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணப்போ பாஜக அரசு அடிச்சது. அதே போல தமிழ்நாட்டிலையும் மாணவர்களை அடிச்சு கைது செஞ்சது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு சிபிஎம் சண்முகம் அவர்கள். சிபிஐ சண்முகம் அவர்கள் மரியாதைக்குரியவர். சிபிஎம் சண்முகம் அவர்களே, நீங்க சைனாட்டேருந்து உதவி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். விஜய் சொல்றீங்களே, வாபஸ் வாங்கிட்டு போங்க சார். விஜய் அரசு கவுழ்ட்டோம் சார். என்னங்க எப்படிங்க பிளாக்மெயில் பண்ண முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சி பிளாக்மெயில வராங்களா சார்? 15 கோடி ஏன் சார் வாங்கினாங்க திமுக கிட்ட இந்த பணம்? ஊழல் பணம் இன்னைக்கு எங்க சார், எங்க இருக்காங்க சார்? அதுக்கு நிறைய முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க சார். அது வந்து தேர்தல் நிதிக்காக தோழமையோடு வாங்கப்பட்ட தொகை அப்படின்னு. அப்ப வந்து விஜய் தேர்தல் நிதி கொடுக்கலையே, தனியா வாங்கியிருக்காங்களே. ஆக மொத்தம் பணத்திலே உருவானது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. பூஷ்வாக அதெல்லாம் சொல்லி திமுக பூஷ்வாக கட்சின்னு சொன்னார். இப்ப திமுக வெளில வந்துட்டாங்க, விஜய் பூஷ்வாக கட்சிய. சார், அதே போல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. புதிய அமைச்சரும் வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறதுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ல. பாஜக இந்த நிலைப்பாடை எடுத்ததற்கான காரணம் என்ன? சிஜேபிக்கு இணங்கி போகிறதா பாஜக, அல்லது மாணவர்களுடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்கிறதா பாஜக என்ற ஒரு கேள்வி இருக்கு. மாணவர் போராட்டத்திற்கு செவி சாய்த்தது உண்மை. பாஜக பலவீனமாக இருக்கிறது உண்மை. இதனால உண்மை யாரும் இல்லைங்களே, அவங்களே சொல்றாங்களே. நாங்கெல்லாம் ஒன்னும் ரீகோர்ஸ் பண்ணி முரளிதர் ராவ் என்று தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய மத்திய பொறுப்பாளராக இருந்தவர் இப்ப ட்வீட் பண்ணிருக்காரு. RSS காரர் அவர் ட்வீட் பண்ணிருக்காரு, மோடி அரசாங்கத்தை திட்டுறாரு. அதே சமயத்துல நிதின் கட்கரி சொல்றாரு, அந்த E20 ஜனதா கட்சின்னு வந்துருச்சு, E20க்கு என்னுடைய குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை, நான் பாம்பே நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதில் மாணவர்கள் போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தோல்வி அடைந்தன, காங்கிரஸ் உள்பட, கம்யூனிஸ்ட் உள்பட. இந்த மாணவர் போராட்டத்தை யாரும் எதிர்பார்க்க முடியல. அதனால்தான் அது உருவானதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், மாணவர் போராட்டம் உருவானதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை. பொதுமக்கள் எதிர்கட்சிகளை பார்க்கிறார்கள். இந்தியாவிற்கு ஒரு சிறமான எதிர்கட்சி தேவை. தமிழகத்தில் எதிர்கட்சி தேவை. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. ஆனா அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி இல்ல. அவன் போயிட்டு எடுத்து போயிடுறாரு அவர் ஃபாரினுக்கு. அவர் மீது நம்பிக்கை வரவில்லை. அதனாலதான் இப்ப கருப்பாம்பூச்சி காங்கிரஸ் வச்சாங்க, ஜனதா பார்ட்டின்னு. என்னுடைய இது ஒரு அணுகுமுறை என்ன என்று கேட்டால், இந்தியாவிற்கு பலமான எதிர்கட்சி தேவை. நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்க வேண்டும். கேள்வி கேட்பது பொதுமக்களுடைய ஒரு அழுத்தம் வேண்டும். அதற்கு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை வேண்டும். எங்க நேற்று பிஜேபி வெஸ்ட் பெங்கால் அப்படி ஜெயிச்சிருக்குது. விஜய் நம்ம ராகுல் காந்தி 22 நாள் ஐரோப்பிய பயணம் போயிட்டாரு. என்னங்க இது? இந்த 15 வருஷத்துல 240 பேர் போயிருக்காரு. சரத்பவாரும் மம்தா பானர்ஜி அதான சொல்றாங்க, தயவுசெய்து நீ ஊர்ல இருக்கியான்னு. இல்லைங்க, பிரியங்கா காந்தி முதல்ல பிரைம் மினிஸ்டரா பண்ணுன்னுட்டு. ஸோ அதனால தான் அகில இந்திய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்ததுனால பாஜக தலை குனிந்தது உண்மை. காங்கிரஸ் குனிய மாட்டேங்குது பாஜக. ஏன்? அரசியல் ரீதியாக போனாங்க, காங்கிரஸ் வீக்கா இருக்குது. பாஜக 20 மாநிலத்தில் ஆட்சி புரிகிறார்கள். ஒரே ஒரு எம்பி கூட இல்லாத, ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இல்லாத சிஜேபி பார்ட்டிக்கு தலைகுனிய வேண்டியதோ இல்லை இணங்கி போக வேண்டிய அவசியமும் பாஜகவுக்கு எப்படி வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அதுக்கு வந்து தர்மேந்திர பிரதானை பலிகடா பண்ணக்கூடாது என்று நிர்ணயித்தார்கள். எப்படி ராஜாவை காங்கிரஸ் பலிகடாவாக்கியதோ, கனிமொழியை காங்கிரஸ் பலியாக்கியதோ, அது மாதிரி பாஜக நம்ம தர்மேந்திர பிரதானை பலியாக்க கூடாது என்று நினைத்தார்கள். அழுத்தம் அதிகமாகிவிட்டது. அந்த அழுத்தத்தை காங்கிரஸ் கொடுக்க முடியாது போச்சு. காரணம், அவங்க மேலே ஊழல் இருக்குது. ஜென்சி பாக்குறாங்க, இந்த நீட் தேர்வுல நிறைய பேருக்கு பதில் சொல்லுங்கன்னுட்டு. இப்ப அந்த கோல் போஸ்ட் மாத்துறாங்க பாருங்க. நீட் முடிஞ்சிட்ட அப்புறம் காங்கிரஸ் வந்து அமித்ஷா ராஜினாமா பண்ணுங்கிறாங்க. அது தப்பு இல்லைங்களே. அதாவது இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா தர்மேந்திர பிரதான் போகணும், போயிட்டாரு. ராகுல் காந்திக்கு என்ன மனசுல வைத்தறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கற்பாமூச்சி இவ்வளவு வந்துருச்சுங்களே, எங்களுடைய அத்தாரிட்டி போயிடுச்சு, நான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது 2029 பயப்பட்டு அமித்ஷா சொல்றாரு. ஓகே சார், போற போக்க பார்த்தா எதிர்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா உட்கார அளவுக்கு கூட பவர் இருக்கோ சிஜேபி பார்ட்டிக்குன்ற ஒரு வியூகங்களும் போய்கிட்டு இருக்கு.
தம்பி ஒண்ணே ஒண்ணு நினைச்சு போச்சு. 45 வருஷம் பண்ணினேன் அரசியல். சார் இல்ல சார், இப்படிதான் விஜயும் கணிக்க தவறிட்டோமோ தமிழ்நாட்டுல? சரி அப்படி விஜய் கணக்கு வேற அதுக்கு இந்த விஜய் திமுக வீக்கா இருந்ததுனால இங்க பாஜக வீக் இல்லைங்களே. திமுக ஒத்துக்கல, பாஜக ஒத்துனுடுச்சு. அங்க திமுக வந்து இந்த சாராய ஊழலிலோ மதுபானத்திலோ அல்லது செந்தில் பாலாஜியோ அவங்க சக்கரைஸ் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. விஜய்க்கு இடம் கொடுத்தது திமுக, விஜய்க்கு இடம் கொடுத்தது பொதுமக்களுடைய எதிர்ப்பு. இந்த பாஜக கூட எதிர்ப்பு வரலையே. காங்கிரஸ் என்னதான் முக்கி பார்த்தா கூட எதிர்ப்பு வரவே முடியலையே. ஏன்னா வளர்ச்சி 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக தோற்க வேண்டியதுங்க, நான் சப்போர்ட் பண்ணல. காங்கிரஸ் எப்படிங்க ஜெயிக்கும்? ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி இல்லைங்களா இந்தியால. திமுக மீது அவங்க முதுகுல குத்தின தப்புங்க ராபின்சன். அதுக்காக அனுபவிக்காங்க. இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன் நானு. காங்கிரஸ் என்ற கட்சி துரோகிகள் கட்சி. 3 லட்சம் தமிழர்களை கொன்றது இலங்கையில். தவிர தெலுங்கானா ஆந்திரா என்று பிரித்தது, மொழி வாரி பிரிச்சு தப்புங்க. அது எத்தனையோ பேர் செத்து போனாங்க. அதுல 1984 சீக்கியர்களை கொலை செய்தது இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த 3 லட்சம் தமிழ் ஆத்மாக்கள் தான் காங்கிரஸ் உருப்படாது பண்ணிடுச்சுங்க. அதுதான் என்னுடைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது மிக மிக கடினங்க. ராகுல் காந்தி என்னது எப்படி பண்ணிக்கலாமே தவிர செஞ்சு காமிக்கலாமே தவிர ஒன்றும் நடக்காது. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, உதயநிதி அவர்களை காணோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை தாவேகா சார்பில் இருந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் சமூக ஊடகங்கள்லையும் மீடியாக்கள்லையும் ட்விட்டர்லையும் உதயநிதியோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது பேசுபொருளாக இருக்குது. அதே போல் சரத்குமாரோட பிறந்தநாள் நிகழ்வில் நயினார் நாகேந்திரன், சீமான் ஒரே மேடையில் இருந்ததை பார்க்குறோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி இருக்கும்னு சொன்னார். அதுக்கேற்றது போல சீமான் அவர்களோட கருத்தும் அமைஞ்சிருந்தது. எப்படி பார்க்கலாம் இது எல்லாத்தையும்? வரக்கூடிய நாட்களில் விஜய்க்கு எதிராக உதயநிதி இருக்க மாட்டார். விஜய்க்கு எதிராக நீங்க சொன்ன அந்த மும்மூர்த்திகள் தான் இருப்பார்கள் என்று என்னுடைய மனதில் படுகிறது. ஏன்னா சீமான் வந்து அன்டெஸ்டட் லீடர் சோஃபார். கரப்ஷன் இல்லை. அவருக்கு வந்து ஒன்று தலைவர் என்ற பதவியில் இருக்கிறார். நடுநிலைமையாக இருந்தார். ஆக மொத்தம் 2031 இதே நிலைமை நீடித்தால் சீமான் வர்சஸ் விஜய் தான் போகுமே தவிர, சீமானுக்கு பின்னணியில் மற்றவர்கள் வருவார்களை தவிர பாஜகவுக்கு அங்க ஸ்பேஸ் இல்லைங்க. நான் ஒத்துக்கிறேங்க. சரத்குமார் வந்து பாஜக தான் இருக்காருங்க, அவர் வெளில இல்லைங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பேசி நம்ம 3 பேர்னா இந்த ஜாதியை சொல்றாரு, அவரு கட்சியை சொல்லல. ஆக மொத்தம் பாஜகவும் சரி, சீமானும் சரி, சரத்குமாரும் சரி 2031 ஜாதி மூலமாக போகலாமோ என்ற ஒரு எண்ணம் அவர் மனதில் இருப்பதாக பிரதிபலிக்கிறது. என்ன இருந்தாலும் 2031 என்பது விஜய் வர்சஸ் சீமானை தவிர விஜய் வர்சஸ் உதயநிதி அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றும் ஒரு கான்செப்டுக்கும் நன்றி சார். தேங்க்யூ.